ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கங்க, உங்கள் பேருக்கா? என் பேர் பரமேஸ்வரி. என்ன வேலைக்கா பார்க்குறீங்க? சின்ன பொட்டிக்கடை ஒன்று வச்சுருக்கேன், தள்ளு வண்டி வச்சுருக்கேன். அப்படிங்களா? உங்களுக்கு மாதம் வருமானம் எவ்வளோ வருங்கக்கா? வரும்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, கையில் அடிக்கிறது தான் பாதி. வரும்படின்னு சொல்கிறது ஒரு 1000 ரூபா கூட மிஞ்சாது. நம்ம ஒரு 5000 ரூபா போட்டோன்னா நமக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்கத்த வரும்படி கிடைக்க போகுது? அப்படிலாம் வரும்படி கிடைக்காது. இப்போ கூலே போடுறேன்னு வைங்க, விற்றா தான் காசு, இல்லைன்னா எங்களுக்கு நட்டம்தான். ஓடிக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல, ஓடாமல் தப்புன்னு எண்ணிச்சுன்னு வைங்க, நான் எங்கள் கைக்கு காசு போட்டு தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஒரு சிகரெட் பாக்கெட்டை விற்றா 5 ரூபா கிடைக்கும், அதுக்கு மேலேயே கிடைக்கும். வேறு 2 பேர்த்துக்கு கடன் கொடுத்தா அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே லாபம் இல்லை, எல்லாமே நட்டம் வருது, அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. உங்களுக்கு இந்த கணக்குலலாம் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கணக்கில் டவுட்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லையா? எனக்கு கேட்டால் கணக்கு நம்ம இவ்வளோ போடுறோம், இவ்வளோ வருதுன்னு தெரியும். ஆனால் நம்ம கைக்கு மொத்தமாக வராது. இல்லை, மொத்தமாக வருமா? மொத்தமாக வராது. மொத்தமாக வர மாதிரி தான் சொல்லலாம். இது போட்டுட்டு என்னமோ சில்லறையில் பொறுக்கின மாதிரி தான் இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது வட்டி இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட டவுட்டுகள்லாம் இருக்காக்கா கணக்கில்? இருந்து நம்ம பணம் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம்? 12 மாதம் கட்ட சொல்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் நம்ம யாரை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா திருமதி பரமேஸ்வரி அவங்கள பார்த்தோம். அவங்க பார்த்திங்கன்னா சிட்கோ பகுதியில் ஒரு கடை வச்சுருக்காங்க, பெட்டி கடை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தள்ளுவண்டி கடை. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறங்காட்டி அந்த கூழ் கம்மங்கூழ் அதெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா, அந்த தள்ளுவண்டி கடை அவங்க வச்சுருக்காங்க. அது அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு கணக்கில் எந்த விதத்தில் டவுட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழு வட்டி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பசங்க பொண்ணுங்க அவங்களாம் இருக்காங்க. அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழு ஏன்னா பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழு ஏதாவது போட்டிருப்பாங்க. அதில் எவ்வளோ வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வச்சுருக்காங்க, தள்ளு வண்டி வச்சுருக்காங்க. அதில் அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு அவங்க போட்டாங்கன்னா அது 500 ரூபா தான் அவங்களுக்கு வரவு கிடைக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலத்தினால மத்தியான டைமில் மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லோரும் இந்த கம்மங்கூழ்லாம் குடிக்க வருவாங்க. அப்போ வரும்போது மிச்சமாயிருச்சு, கம்மங்கூழ்லாம் வாங்குறாங்க, குடிக்கிறாங்க, போகிறாங்க. அது நிறைய ரொம்ப அமௌண்ட்டில் நம்ம 100 ரூபா கொடுத்தலாம் நம்ம குடிக்கிறதில்ல, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து தான் குடிப்போம். ஆனால் அதுவே எல்லோரும் நிறையா வாங்கும்போது ஒரு நாளைக்கு லாபம் வரலாம். ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா யாருமே வாங்க வரல, ஒரு 2-3 பேர் தான் வாங்குறாங்க. அப்படின்னா சாயங்காலம் மிச்சம் இருக்க கம்மங்கூழ்லாம் என்ன ஆகும்? வேஸ்ட்டாக தானேங்க போகும். அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான். அதனால சொன்னாங்க அவங்க, நான் ஒரு 5000 ரூபாய் முதல் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 500
ரூ. அந்த மாதிரி தாங்க எனக்கு கிடைக்குது. எனக்கு வந்து இதனால நஷ்டம் தான் வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. ஒரு சில நாள் வந்து லாபம் கிடைக்குது, இருந்தாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு நஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெட்டி கடை வேறு அவங்க வச்சுருக்காங்க, வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. பெட்டி கடையிலேயும் மோஸ்ட்லி நிறைய லாபம்லாம் வராதுங்க. ஒரு ஸ்டோர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா எல்லா விதமான பொருட்களும் இருக்கும், எல்லாரும் போனது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பெட்டி கடை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்துட்டு பெட்டி கடைக்கு வருவாங்க. ஏதாச்சும் பொருள் வந்து வாங்குவாங்க. சின்ன குழந்தைங்க வந்து சாக்லேட் வாங்குவாங்க, பெரியவங்க வந்து இந்த பீடி சிகரெட் அதெல்லாம் வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்குவாங்க. ஒரு பெரிய ஸ்டோர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ளே போனால் எல்லாமே இருக்கும், என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். அதுவும் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பெட்டி கடை அப்படிங்கும்போது ₹1 2 அந்த பொருளெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி அந்த இது சாக்லேட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூள், இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன பொருட்களில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதனால ஒரு பெரிய லாபம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு ₹1000 தான் வந்துட்டுருக்கு. ஒரு சில நாள் வந்துட்டு ஒரு ₹100 200 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து போதுமானதாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அமௌண்ட்டை வச்சும் வந்துட்டு நான் மாதத்துக்கு ஒரு ₹100 குழு போடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் எனக்கு அந்த குழுவில் வந்து எவ்வளோ வட்டி வருது அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ₹1,00,000 சீட்டு போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா அது வந்து இந்த இது எடுப்பாங்க குழுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 4000 வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து 4000 கட்டுவாங்க. அதுக்கு அடுத்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டு ₹1,00,000 சீட்டு போட்டுட்டு அது வந்து முன்னாடியே எடுத்துருவாங்க. எடுக்கும்போது அந்த ஏலம் கூவுவாங்க, அதை பொறுத்து வந்து அவங்க எடுத்துருவாங்க. மீதி இருக்க ஒரு 60,000க்கு ஏலம் கூறி எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்க 40,000 வந்து அந்த குழுவில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க. பிரித்து கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கம்மியாக வரும். ஒரு 2500 கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 4500 வந்து நம்ம கொடுக்கணும். எப்போவுமே 2500 போச்சுன்னா மீதி 1500 மட்டும் நம்ம கட்டினா போதும். இந்த மாதிரி தான் வந்து குழுவில் வந்துட்டு ஒரு சில குழுக்களில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அப்போ 1500 இந்த மாதம் நம்ம கட்டினா போதும். அடுத்த மாதம் வேறு யாராவது குழு வந்து எடுத்தாங்கன்னா, அதாவது ஏலம் விட்டு அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அப்போ அமௌண்ட் கம்மியாச்சுன்னா மீதி இருக்க அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டினா போதும். இந்த மாதிரி குழுக்கள்லாம் இருக்கும். ஒரு சில நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதம் யாருமே எடுக்கலைன்னா ஃபுல் அமௌண்ட் அவங்க வந்து கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி தான் வந்து கடைசியில் இதே மாதிரி 2 வருஷம் வந்துட்டு நம்ம கட்டிகிட்டே போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா போயிட்டே வந்து ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது நமக்கு வந்து ₹1,00,000 வந்து கையில் கிடைக்கும். ஆனால் ₹1,00,000 5,000 பார்த்தோம்னா அவங்க கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கமிஷன் வேணும்ல, அந்த கமிஷன் காசு வந்து ₹5,000 எடுத்துருவாங்க. ₹5,000 எடுத்துட்டு மீதி ₹95,000 வந்து நம்ம கிடைக்கும், நம்ம கையில் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு. நம்ம 2 வருஷம் வந்துட்டு உழைச்சதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்காம போகவே போகாது. இப்போ கிடைக்கலைனாலும் எப்போயாச்சும் வந்து நமக்கு அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால வந்து 2 வருஷத்தில் அவங்க சேர்த்துன பணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 வந்து அவங்க கையில் வந்து கிடைக்கும். 2 வருஷத்தில் ₹1,00,000 வந்து அவங்க சம்பாதிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சேமிப்புங்கிறது ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வேணும். எல்லாருக்குமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். பேங்க் கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் கணக்கில் வந்து தெரியாதுல்ல, அதில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க அமௌண்ட் கேட்குறாங்க, எவ்வளோ காசு கேட்குறாங்களோ அவ்வளோ காசு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நிறைய பேர் வந்து இப்போ இருக்கோம். ஆனால் வந்து அப்படி இருக்கவே கூடாதுங்க. வட்டி கணக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பேங்க் கணக்கு வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். பேங்க்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ எங்கேயுமே இவ்வளோ கேட்குறாங்களா அப்படின்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துடக்கூடாதுங்க. நம்ம அது கணக்கு போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு மளிகை கடைக்கே போகிறோம் அப்படின்னாலும் அங்கே வந்து ஜாமான்லாம் அம்மா எழுதி கொடுத்துட்டாங்க, லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க இவ்வளோ வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி பில்லாக காமிக்கிறாங்க, நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம எடுத்து கொடுத்துடக்கூடாதுங்க. அந்த பில்லை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு வேளை அவங்க தப்பாக்கியது போட்டிருக்கலாம், தெரியாமல் தப்பாக போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். அதனால நம்ம வந்து பில்லை செக் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம கணக்கு அப்படிங்கிறது ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் வந்து நம்ம வந்து ஏமாறாமல் இருக்க முடியும். கணக்குங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே யூஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ வந்து நம்ம கணக்கை தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம யார்கிட்டையுமே ஏமாறாமல் இருக்க முடியுங்க. கணக்கு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் கணக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து தெரியறதில்ல. அந்த கணக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இப்போ வந்து நேயர்களுக்காக நான் ஒரு கணக்கு புதிர் வந்து சொல்ல போகிறேன். நம்ம வந்து பெட்டி கடை வச்சுருக்க ஒரு அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தங்காட்டி நம்ம வந்து மளிகை கடை ரிலேட்டடாகவே நான் உங்களுக்காக ஒரு கணக்கு புதிர் வந்து கேட்க போகிறேன். அது சம்மந்தமாக அப்படியே நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த அம்மா கடை மாதிரியே இப்போ நம்ம பார்த்த அம்மா கடை மாதிரியே ஒரு மளிகை கடைக்கு வந்து போகிறாரு. போயிட்டு வந்து ஒரு ₹70 சாம்பார் பொடி, மிளகா பொடி, அரிசி, பருப்பு இந்த மாதிரி ஒரு ₹70 வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ₹70 அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்கிறாரு. அதுக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2 ₹50 நோட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ₹100 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஜோப்லேருந்து 2 ₹50 நோட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு 2 ₹100 நோட்டை
வந்து கொடுத்துட்றாரு அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுட்டு அவருக்கு அது தெரியாமல் வந்து வாங்கி வச்சுடுறாரு. வாங்கி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அது 2 50 ரூபா நோட்டுன்னு தான் அவரும் நினச்சிருக்காரு. நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே 70 ரூபாயில் 100 ரூபா வந்து அவர் கொடுத்துருக்காரு. அப்போ 70 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்காரு. அப்போ மிச்சம் எவ்வளோ அப்படின்னா 100 - 70 30. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபா அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 10 ரூபா நோட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு 3 50 ரூபா நோட்டு எடுத்துடுறாரு. அப்போ 3 50 எவ்வளோ 3 × 50 வந்து 150 ரூபாயா. 3 50 வந்து 3 தடவை கூட்டுங்க. 50 50 100 100 + 50 150. கூட்டலோட கூடுதல் தானே பெருக்கல். அப்போ 50 3 தடவை பெருக்கும்போது 50 × 3 எவ்வளோ 150. அப்போ 150 ரூபாய் என்ன பண்ணுறாருனா அவர் இவர் கையில் கொடுத்துட்றாரு. இப்போ இவர் கையில் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எவ்வளோ லாபம், அதாவது கடைக்கு பொருள் வாங்க வந்தவருக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. இதை வந்து கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் நான் வந்து ரீகால் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? சரி, அம்மாவுக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழுவோட வட்டி கணக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழு அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க நம்ம லைஃப்பில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பேங்காக இருக்கட்டும், பேங்க்கில் நம்ம குழு போட்டோம்னாலும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லு, சீட்டு போட்டாலும் வந்து அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒன்று விஷயத்தில் வந்துட்டு டக்குன்னு ஒரு லட்ச ரூபாய் நமக்கு வேணுமா அப்படின்னா 2 வருஷத்தில் நான் 1 லட்ச ரூபாய் சேமிச்சிருவேன். சீட்டு போட்டேன்னா 2 வருஷத்தில் நான் உனக்கு இந்த அமௌண்ட் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம எடுத்து அதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்துட்டு முன்கூட்டியே வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. முன்கூட்டியே சேமித்து வைக்கிறது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொத்துன்னா தாத்தா பாட்டி சொத்து, அப்பா சொத்து அப்படின்னு சொல்லுவோம், அப்பாவோட வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாங்க அவங்க சேர்த்து வச்சதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லையா. அவங்க சேர்த்து வச்சதை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம், நம்ம சந்தோஷமா இருக்கோம். இதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம சேர்த்து வைக்கணும். அப்போ வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா சேவ் எல்லாமே சேவ் பண்ணி வைங்க. இதே வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. தேவையில்லாத காரணத்துக்காக வந்துட்டு தயவு செஞ்சு பொருட்களையும் வந்துட்டு அமௌண்ட்டையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து இப்போ தேவையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறமா அதுக்கான செலவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் குழு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்றுங்க. திடீர்னு ஒரு 2 வருஷத்தில் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க, நான் இப்போ இருந்து அமௌண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் 3 அக்கௌண்ட் இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட், இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் இருக்குது. டெபாசிட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உங்ககிட்ட வந்துட்டு இப்போ தாத்தா பாட்டியோட இதுன்னு சொல்லி சொன்னேன் சொத்து அப்படின்னு சொல்லி, அந்த சொத்துலேருந்து ஏதாவது வந்து உங்களுக்கு இதாகிடுச்சு, சொத்தை வந்து விற்றுட்டாங்க, அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் எனக்கு வந்திருக்கு, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் என்னோட பொண்ணுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணும், இந்த அமௌண்ட்டை வந்து நான் வீட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா செலவாயிரும். இல்லைன்னா இப்போலாம் திருட்டு வந்து ஜாஸ்தியாகிடுச்சு, திருடிடுவாங்க. இல்லைன்னா நான் தேவையில்லாத காரணத்துக்காக வந்து இது செலவு பண்ணிடுவேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு இந்த அமௌண்ட் வந்து எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க. அந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க, 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு மினிமமாக ஒரு அமௌண்ட் வந்துட்டு வட்டி வச்சுருப்பாங்க. அந்த வட்டியோட அடிப்படையில் வந்துட்டு உங்களோட அந்த அமௌண்ட் போட்டிங்கன்னா அசல் கூட அந்த வட்டி வந்துட்டு மாதம் சேர்ந்துட்டே வரும். ஒரு 2 வருஷத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம எடுக்க முடியாது. ஒரு 2 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அதை எடுக்க முடியுங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கும்போது உங்களோட பொண்ணோட கல்யாணத்தை நல்லா சூப்பராக பண்ணி முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா நான் மாதம் வந்துட்டு என்னோட தாத்தா சொத்தெல்லாம் எனக்கு இல்லைங்க, நான் மாதம் எனக்கு ஒரு 1000 ரூபாய் மிஞ்சுங்க, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து மிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே டன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட் வச்சுக்கணுங்க. அதை வந்து மாதம் போட்டே இருக்கணும். இதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ்க்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மாதம் 2 வருஷத்துக்கு 100 ரூபாய் இல்லைன்னா 1000 ரூபாய் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் போட்டே இருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயுமே இப்போ மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு 9% வரைக்கும் வட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதிகமாக வந்து 9% வட்டி வந்து கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அசல் கூட மாதம் சேர்ந்து வரும். கடைசியில் ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. மாதம் ஒரு 1000 ரூபாய் உங்களால் முடிஞ்சது 1000 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாய் போட்டே இருக்கணும். ஆனால் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 1000 ரூபாய் கம்மியாகவும் நம்மளால் போட முடியாது, 1000 ரூபாய் கண்டிப்பாக போடணும், 1000 ரூபாய்க்கு அதிகமாகவும் நம்மளால் போட முடியாதுங்க. 1000 ரூபாய் கரெக்டாக போட்டே வரணும். மாதம் 2 வருஷம் கழிச்சு இது இருக்கும்போது அசல் கூட சேர்த்து 9% வட்டியும் சேர்த்து வருங்க. அது ஒரு நல்ல அமௌண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட பொண்ணோட கல்யாணத்தையோ இல்லை எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இல்லை வாடகைக்கு வீடு வந்துட்டு போக்கியத்துக்கு எடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ரூமு இது
சைட்டு வாங்குறது, அந்த மாதிரி நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக டிரான்சாக்ஷன் வந்து நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா மாதம் வந்து நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வட்டி போடுவாங்க. அதோட அடிப்படையில் தான் வந்து நமக்கு வட்டி போட்டு நமக்கு வந்து அமௌண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாகும். இதுதான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ், எஸ்பி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட், இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சூட்டபிளான அக்கௌண்ட், எல்லா அக்கௌண்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு சூட்டபிளான அக்கௌண்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பேங்க்கில் போய் போட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை வந்து சேவிங்ஸோட வந்து நடத்த முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ குழு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு அம்மாங்க எல்லாமே மோஸ்ட்லி குழுவில் இருக்கேன், மகளிர் குழு இருக்கேன், அந்த குழுவில் இருக்கேன், இந்த குழுவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து சேவிங்ஸ். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நினைப்பாங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்களும் மோஸ்ட்லி சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு சில விஷயத்தில் வந்து தெரியாமல் வந்து யதார்த்தமாக வந்துட்டு தேவையில்லாத காரணத்துக்கெல்லாம் வந்துட்டு அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காமல் நம்ம வந்து எப்போவுமே சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கணும். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நேயர்களுக்காக உங்களுக்காக மறுபடியும் அந்த கொஸ்டினை வந்துட்டு உங்களுக்காக ஒரு கணக்கு புதிர் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த கொஸ்டினை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர்களை நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கடைக்கு போய் மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கேட்காதவங்களும் இப்போ வந்து கேட்டுக்கோங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறாரு, ஒரு 70 ரூபாய்க்கு ஜாமானை வந்து வாங்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 50 ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு 100 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக 200 ரூபா 2 100 ரூபா தாளை வந்து கொடுத்துட்றாரு. கடைக்காரரும் பார்த்தீங்கன்னா அது 2 100 ரூபா தாள் அப்படின்னு சொல்லி தெரியாமல் 2 50 ரூபா தாள், ஓகே 100 ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீதி 30 ரூபா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 3 10 ரூபா தாள் அப்படின்னு சொல்லி நினச்சி 3 50 ரூபா தாள் எடுத்து கொடுத்துட்றாரு. இப்போ வந்து 150 ரூபாய் இவருக்கு வந்து கொடுத்துட்டாரு. அப்போ கடைசியாக வாங்கினவர்கிட்ட அமௌண்ட், அதாவது பொருள் வாங்கினவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி நேயர்களே, இதுக்கான பதிலை நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. மறுபடியும் நம்ம வந்துட்டு குழுவை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம். அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்காக வந்து அந்த விடையை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கரெக்டான ஆன்சர் இவ்வளோ நேரம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பி இருக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. மறுபடியும் நான் அப்படியே சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ல மாட்டேன், கடைசி ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டே இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் இவர் கூட பேசிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சொன்னாங்க, நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன், கம்மங்கூழ் கடை வந்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோக்கா அதில் வந்து லாபம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி கடையும் ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு தள்ளுவண்டி கடை, அந்த கம்மங்கூழ், அப்புறம் வந்து அந்த மோர் மிளகா அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கடை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து வெயில் சீசனில் மட்டும்தான் அந்த கடை வந்து அவங்களால வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை சீசனில் அந்த பெட்டிக்கடை மட்டும்தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி கணக்கில் வந்துட்டு எப்படி போகணுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மாதம் வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் வாங்குறாரு, இல்லைன்னா ஒரு 100 ரூபாய் மிச்சம் முடிக்கிறாரு அப்படின்னா இவங்க வந்து மாதத்துக்கு ஒரு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படின்னா மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் வரும். ஆனால் 30,000 ரூபாய் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஏன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வரலாம், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வரலாம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரலாம், ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் வரலாம். இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். மாதத்துக்கு அக்யூரேட்டாக இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அவங்க எடுத்து வச்சாங்க, ஒரு டெய்லி ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து நமக்கு வரும். அவங்களுக்கு ஒரு 3000 ரூபா வரும். அதுலேருந்து அவங்க வந்து ஒரு வாடகைக்கு அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டாங்கன்னா மீதி ஒரு 2000 ரூபா வரும். அது வந்து ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சாங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அவங்க வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து அவங்க பார்க்க முடியும். இப்போ வந்து வட்டி கணக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 10% வட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா 1000 பெருக்கல் 10 வகுத்தல் 100 இதை வந்துட்டு நீங்கள் அடித்து பார்த்தீங்க, டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து வட்டி கணக்கு வந்து போடணும். எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டியாக இருந்தாலும் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து இப்போ 9% அப்படின்னா 9 டிவைடட் பை 100. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100க்கு தாங்க, சதவீதம் 100% அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போ 10% அப்படின்னா 10 டிவைடட் பை 100, 10 வகுத்தல் 100 இப்படி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு குழுவோட விளக்கத்தையும் பேங்க்கோட விளக்கத்தையும் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பேங்க்கில் வந்து இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்துட்டு குடும்ப பட்ஜெட் ரொம்ப முக்கியம், சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்தையுமே இப்போ வந்து பணம் மட்டும் இல்லைங்க, பணத்தை மட்டும் சேவ் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாத்தையுமே அன்பு பாசம் எல்லாத்தையுமே சேவ் பண்ணுங்கள். எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்கிட்ட இருந்துமே கிடைக்கிறது, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு குடும்ப பட்ஜெட் கரெக்டாக போட்டு செலவு பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நல்லா முன்னேற முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே சேவ் பண்ணுங்கள். கரண்ட்டு, மழை, தண்ணி எல்லாத்தையுமே, தண்ணி வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே சேவ் பண்ணுங்கள்.
கணக்கு வந்து நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. அதை தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்காமல் இருந்துடாதீங்க. இனிமேலாவது வந்துட்டு கணக்கு தெரியாதவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் கேட்டு கண்டிப்பாக கணக்கை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சொன்ன எல்லா தகவலுமே வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இதை வந்துட்டு அந்த அம்மாக்காக நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பரமேஸ்வரி அம்மாக்காக வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து சொல்லி கொடுத்தோம் அவங்களுக்கு. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னம்மா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல? இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா. இதே மாதிரி வந்துட்டு இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கான கணக்கு பதிலை வந்து நான் சொல்ல போகிறேன். அது வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கணக்கான ஆன்சர்லாம் போட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன ஆன்சர் போட்டிங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டினை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்கிறேன். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 70 ரூபா வந்து வாங்குறாரு. 70 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு. அதுக்கு வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி நினச்சி 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 50 ரூபா தாளை கொடுக்கறதுக்கு பதிலாக 2 100 ரூபா தாளை வந்து கொடுத்துறாரு. ஓகே, அதுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரு 2 50 ரூபா தாளை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா 3 10 ரூபா நோட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக 3 50 ரூபா நோட்டை வந்து கொடுத்துறாரு. மொத்தமாக அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லிடுறேன். இவர் கையில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? இவர் கையில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இவர் 2 100 ரூபா தாளை வந்து கொடுத்துட்டாரு. 200 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு திருப்பி வந்து அவர் 150 ரூபா கொடுத்தாரு. அப்போ 200 கழித்தல் 150 எவ்வளோ? 50. 50 ரூபா வந்து இவர் கையில் இருக்கு. ஆனால் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ஜாமானம் வாங்கியிருக்காருன்னா 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ இவர் கையில் இருக்க அமௌண்ட் வந்து 50 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. மனக்கணக்குலையோ கையில் போட்டோ எப்படியோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் கணக்கில் ரொம்ப பில்லியன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து நீ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 200 ரூபா வந்து இவர் கொடுத்துருக்காரு. மீதி வந்து அவர் எவ்வளோ கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா 3 50 ரூபா தாளை வந்து கொடுத்தாரு. அதாவது 150 ரூபா கொடுத்தாரு. 200ல் 150 போச்சுன்னா எவ்வளோ? 200 கழித்தல் 150 50 ரூபா. 50 ரூபா வந்து இவர் கையில் இருக்கு. பட் இவர் வந்து வாங்கினது எவ்வளோக்கு? 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் கையில் இருக்கிறது 50 ரூபா. இப்போ வந்து அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து கையில் நிற்கிது. இவர் பொருள் வாங்கினது வந்து 70 ரூபாய்க்கு. அப்போ இவருக்கு வந்து 20 ரூபாய் லாபம், கடைக்காரருக்கு வந்து 20 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த கணக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது வந்து இன்னைக்கு நம்ம பேசின எல்லா தகவலுமே வந்து இந்த பரமேஸ்வரி அம்மாவுக்கு மட்டும் இல்லை, இது கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.